வெல்கம் யூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விப்பிங். ரோப்போட எட்ஜில் எப்படி விப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு உருவி வராமல் இருக்கணும், ரேவல் ஆகாமல் இருக்கணும் அந்த நூல் அப்படிங்கிறதுக்காக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு யான் எடுத்துக்கணும். அந்த ரோப்போட எட்ஜில் இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி வர மாதிரி பிடிச்சிக்கோங்க. அது திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த எட்ஜில் ஸ்டார்டிங் எட்ஜிலேருந்தே நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி விப் பண்ணிட்டு வரணும். ஒரு லூப்பை போட்டு லூப் வந்துட்டு அந்த ரோப்போட எட்ஜில் இருக்க மாதிரி ஸ்டார்டிங் அப்படி கண்டினியூவஸாக வந்துகிட்டே இருக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸாக நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க, சுற்றிக்கோங்க, ரேப் பண்ணிகிட்டே வரணும். டைட்டாக ரேப் பண்ணும்போது கேப் இல்லாமல் பண்ணுங்கள், அப்படின்னா தான் சரியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதே மாதிரியே ஃபுல்லாக, அதாவது எந்த அளவுக்கு நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த லூப்பை வெளியில் வராத அளவுக்கு, அந்த லூப் வந்து வெளியில் வராத அளவுக்கு நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரேப் பண்ணணும். எட்ஜ் என்னமோ வந்துட்டு கீழே இருக்குது, அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம இதை வந்துட்டு இப்படி நல்லா டைட்டாக ரோப் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ரோப் வந்துட்டு எந்த அளவுக்கு எட்ஜுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கணும். நம்மளோட டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த கேப் இல்லாமல் நம்ம சுற்றினோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரேப் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் ரேப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை அந்த லூப்புக்குள்ளே விட்டு நல்லா கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. அந்த லூப் இருக்கு இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே விட்டு இப்படி எடுத்திங்கன்னா மேலே அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் அதோட எட்ஜ் நம்ம கரெக்டாக பொசிஷன் வச்சுட்டு நம்ம கீழே வந்துட்டு அதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நூல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நூலை பிடிச்சிக்கணும். அந்த நூல் தான் வந்துட்டு அந்த நூலையும் இந்த இழுத்தோன்னா என்ன ஆகும்னா அந்த லூப்பை இழுக்கும்போது அது அந்த நம்ம பவுண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பவுண்டிங்குள்ளார வந்துட்டு வந்துடும். அப்போ வந்து நமக்கு நாட்டு வெளியில் தெரியாது, உள்ள நடுவில் உள்ளார போயிடும். இந்த ரோப்பும் அந்த ரோப்பும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எட்ஜுக்கிட்ட நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நாட் வந்து உள்ளார போயிடுச்சு, வெளியில் தெரியாது. நம்ம இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு இருக்கிற எட்ஜையும் கட் பண்ணிடணும், அந்த சைடில் இருக்க எட்ஜையும் கட் பண்ணிட்டோன்னா நமக்கு இப்போது விப்பிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் ரோப்போட ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ணணுன்னா நாட் ப்ராக்டிஸிங்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.